வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த காணொளியில் நம் 2 விஷயம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஏன் கோர் சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், எப்படி கோர் சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். இதை பற்றி நம்ம இந்த காணொளியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2008க்கும் 2012க்கும் உள்ள 2 டிஃப்ரெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எடிஷன் பார்த்தீங்கன்னா 2008 4 எடிஷன் இருக்குது. ஃபஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் எடிஷன், தேர்ட் ஒன் டேட்டா சென்டர், ஃபோர்த் ஒன் வெப் எடிஷன். அதே 2012 2 எடிஷன் மட்டும் தான் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் எடிஷன், அனதர் டேட்டா சென்டர் எடிஷன். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2008 ஸ்டாண்டர்ட் எடிஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் எடிஷன் இருக்குது. ஃபுல் எடிஷன் மீன் GUI. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2008 கோர் எடிஷன். அதே 2012 பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர் எடிஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் எடிஷன். இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் எடிஷன் தான் மைக்ரோசாஃப்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வாய் ஷுட் இன்ஸ்டால் கோர் சர்வர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம 5 பாயிண்ட்ஸ் சொல்லலாம், 5 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, கிரேட் ஸ்டேபிலிட்டி. Second one, smaller footprint. Third one, reduced management. Fourth one, reduced service. Fifth one, more secure. One detail நம்ம பார்ப்போம். First point, great stability. Graphical server ரன் ஆகிறதுக்கு அதிகமான ப்ராசஸும் அதிகமான சர்வீசஸும் தேவைப்படுது. இட் மீன் ஒரு ஹியூமன் பீயிங் எல்லா வேலையும் நானே செய்வேன், எல்லா சர்வீஸும் நானே செய்வேன்னா உனக்கு பிபி, சுகர், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய சர்வீசஸும் ப்ராசஸும் ரன் ஆகிறப்போ கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. க்ராஷ் ஆகிறதுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடும். சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டான என்ன ஆகும்? மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்க, கிராஃபிக்கல் சர்வரோட கோர் சர்வர் ரன் ஆகிறதுக்கு மினிமம் ப்ராசஸ் அண்ட் சர்வீஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஃபுட்பிரிண்ட். இட் மீன் நீங்கள் ஃபுல் சர்வர் இன்ஸ்டலேஷனுக்கு தேவைப்படுற ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டோட கோர் சர்வருக்கு இன்ஸ்டலேஷனுக்கு தேவைப்படுற கோர் சர்வர் ரன் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டு மீனும் லோவர் கன்சப்ஷன். இது வந்து அதிகமாக கன்சப்ஷன் தேவைப்படாது. ஸோ smaller footprint. Third one is reduced management. நம்ம ஓஎஸ்லாம் வச்சுருந்தா அப்டேட் பண்ணணும், பேச்சஸ் அப்டேட் பண்ணணும், அப்டேட் இருக்கும், பேச்சஸ் ரெண்டுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போலாம் பேச்சஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ, எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறோமா, அப்போ முக்கால்வாசி டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்கும். கிளைண்ட் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால எந்த இஷ்யூவும் இல்லை, ஆனால் சர்வர் சிஸ்டம் அப்படி பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெரிய என்ன சொல்கிறது ஹெட்டேக்கான விஷயம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் அப்டேட், அதிக அப்டேட் தேவைப்படாது, லெஸ் பேச்சஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இது ரெடியூஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம வேலை கம்மியாகுது. ரெடியூஸிங் சர்வீஸிங், இது ரன் ஆகிறதுக்கு கோர் சர்வர் ரன் ஆகிறதுக்கு மினிமம் சர்வீசஸ் இருந்தால் போதும், நிறைய சர்வீசஸ்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாயிண்ட், மிக 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம கம்பெனியில் ஹேக்கர்லேருந்து நம்ம சிஸ்டத்தை காப்பாற்றிக்கணுன்னா கிராஃபிக்கல் சர்வரோட கோர் சர்வர் தான் பெஸ்ட்டு. ஹேக்கர்லேருந்து உங்கள் கம்பெனியை காப்பாற்றணுன்னா உங்கள் கம்பெனியில் கோர் சர்வர், கிராஃபிக்கல் சர்வர் ரன் பண்ணுறதோட கோர் சர்வர் தான் பெஸ்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம
கோர் சர்வரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அடுத்து எப்படி கோர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா பயாஸ் செட்டப்குள்ளே போகணும். பயாஸ் செட்டப்குள்ளே போகிறதுக்கு டெல் கீ இருக்கும், F2 இருக்கும். என் சிஸ்டம் F2ங்கிறதுனால நான் F2 ப்ரெஸ் பண்ணி பயாஸ் செட்டப்குள்ளே போகிறேன். பயாஸ் செட்டப்குள்ளே ஃபஸ்ட்டு பூட் ஆர்டர் வந்து சிடி ரோம் சேஞ்ச் பண்ணிட்டு F10 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறேன். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஃபைல் லோட் ஆகுது. ஃபைல் லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் விண்டோஸ் செட்டப் ஸ்க்ரீன் வரும். விண்டோஸ் செட்டப் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் டைம் கீபோர்ட் 3 விஷயம் சூஸ் பண்ணணும். இதில் லாங்குவேஜ் டைம் கீபோர்டு எல்லாமே யூஎஸ் இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் இன்ஸ்டால்ங்கிற ஆப்ஷன் வரும். அந்த இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 2012 பொறுத்தளவுக்கு 2 எடிஷன் தான் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் எடிஷன், அனதர் டேட்டா சென்டர் எடிஷன். நான் இதில் ஸ்டாண்டர்ட் எடிஷன் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் வந்து லைசன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட். அதில் ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் விச் டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கும். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அப்கிரேட், அனதர் ஒன் கஸ்டம். அப்கிரேட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சர்வர் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிளாக 2003, 2008 அதுலேருந்து நீங்கள் 2012 அப்டேட் பண்ணணும்னா அது பேர் அப்கிரேட். அப்போ 2008 உள்ள செட்டிங்ஸ், ஃபைல்ஸ், அப்ளிகேஷன் எல்லாமே மெயின்டைன் ஆகும். இது பேர் அப்கிரேட். கஸ்டம் இன்ஸ்டலேஷன்னா புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2012 இன்ஸ்டால் பண்ணால் அது கஸ்டம் இன்ஸ்டலேஷன். நான் இதில் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்ட்டிஷன் பண்ணணும். நம்ம பார்ட்டிஷன் சூஸ் பண்ணி எவ்வளோ ஜிபி என்ன பண்ணணும். நீங்கள் 500 ஜிபியோ இல்லை 1 TB கொடுக்கலாம். இதில் ட்ரைனிங் பர்பஸ்னால நான் இதில் 20 GB இருக்குது. 20 ஜிபியும் சூஸ் பண்ணி நான் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன். பார்ட்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். ஃபஸ்ட் டைம் காப்பி ஆனதுனால இப்போ வந்து கெட் ரெடி டு இன்ஸ்டலேஷன். இட் மீன் நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க, டவுன்லோட் ஆகும், தென் இன்ஸ்டால் ஆகும். அதே ஸ்டேஜ் தான். இப்போ ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆகும், அப்புறம் அப்டேட் இன்ஸ்டால் ஆகும், அப்புறம் ஃபினிஷ். தென் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 minutes டைம் எடுத்துக்கும். ரீஸ்டார்ட் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை செட் பண்ணணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணணும். ரீஎன்டர் முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த காணொலியில் நாம் இதுவரை என்ன பார்த்தோம்னா, why should install core server, how to install core server. why should install core serverல 5 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் greater stability, second point smaller footprint, third one is reduce management, fourth one is reduce service, fifth one is more secure. then how to install core server அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் கோர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வைங்க. நம்ம அடுத்த காணொலியில் எஸ்கான்ஃபிக் மூலம் ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் அட்ரஸ், ரிமோட் டெஸ்க்டாப் எப்படி எனேபிள் பண்ணுறது, கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம். தொடர்ந்து கோர் சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு அதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோவில் கற்றுக்கலாம். இதுவரை நீங்கள் பிரிட்ஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வரை பற்றி
நிறைய கற்றுக்கலாம். உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் டெஸ்க்டாப் சர்வர் நெட்வொர்க்கில் ஜாப் வேணுன்னா பிரிட்ஜ் டெக்னாலஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.